அன்னைக்கு காலையில் அப்போ தான் விடிஞ்சுது. கோழி சூப்பராக கத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த அம்மா சூப்பராக பெருக்கிட்டு இருந்தாங்க வீடெல்லாம் சுற்றி சுற்றி. அதுக்கப்புறமா தண்ணி தெளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தானே தூசியெல்லாம் பறக்காமல் இருக்கும். அதனால அந்த அம்மா தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில் கொக்கு வயல்லேருந்து அழகாக பறந்துச்சு. அப்புறம் அந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பறவைங்க காலையில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ அங்கே ஒரு விவசாயி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் சாப்பிட்றதுக்கு பறவைங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. பாட்டி காலையிலேயே சுவையான வடையும் இட்லியும் தயார் பண்ணிட்டாங்க. கடைக்கு யாராச்சும் வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாருமே வரல. அப்பதான் ஒரு குடும்பம் வந்துச்சு. பாட்டி என்ன காலையிலேயே நீங்கள் இவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்கீங்களே அப்படி சொல்லி பாராட்டினாங்க. பாட்டி அப்புறம் சுவையான சாம்பார் இட்லிலாம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு ஆள் வந்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு ஆஹா இவ்வளோ சுவையாக இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ராஜுவுடைய அம்மா சூப்பராக சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சப்பாத்தியை அவங்க அக்கா கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அக்கா அம்மா எனக்கு அந்த சுண்டல் குழம்ப ஊற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே அம்மா சுவையான சுண்டல் குழம்ப ஊற்றினாங்க. அதுக்கப்புறம் அம்மா 2 குழந்தைங்களுக்கும் சூப்பராக ஊட்டி விட்டாங்க. குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கொய்யா மரத்தில் காலையில் நிறைய அணிலுங்க அவங்களுக்கு பிடிச்ச கொய்யாக்காவை பறித்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி எறும்பு இன்னைக்கு நமக்கு சூப்பராக தண்ணி கிடச்சிருக்கே அப்படின்னு ருசித்து குடிச்சிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2 ஆடு அவங்க வேலையை காமிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு அண்ணன் அழகா காய்கறியெல்லாம் விற்றுக்கிட்டு வந்தாங்க. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படின்னு அங்கே இருக்கவங்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. மாடுங்களுக்கு குடிக்கிறதுக்கு சுவையான தண்ணி அந்த அண்ணன் ரெடி பண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. மாடுங்க ரொம்ப ஜாலியாக குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாடுங்களுக்கு தேவையான சுவையான புற்களை மேயறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ காலாங்காத்தால கிராமத்தில் ஒரு அழகான பஸ்ஸு போய்க்கிட்டு இருந்தது. அது ஏற முடியாமல் மேட்டில் ஏறி அப்படியே கஷ்டப்பட்டு போய்க்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த அழகான இடத்த எல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் கொஞ்சம் காற்று அதிகமாயிருச்சு. புயல் வர்ற மாதிரி கொஞ்சம் காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பஸ்ஸு அந்த புயலில் எப்படியோ தாக்கு பிடிச்சி சந்தோஷமாக அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த குட்டி பசங்க அவங்க தோட்டத்தில் ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா தக்காளி பழம்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களும் தக்காளி பழத்தை பறித்து ஜாலியாக சாப்பிட்டு சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா இங்கே பாரு நான் எவ்வளோ சாப்பிட்றேன் பார்த்தியா? டேய் தம்பி இது டேஸ்ட்டாக இருக்குடா. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் ஆற்றுல குடிக்கிறதுக்கு அழகான சுவையான தண்ணீரை எல்லாரும் எடுத்துகிட்டு போனாங்க.